திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த இச்சுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ரங்கநாவிதன் மனைவி பழநாத்தாள் வயது 75. 2 மகன்கள் மற்றும் மகள்கள் உள்ளனர். இதில் மகன் அங்கமுத்து வயது 50, மகள் ஜோதிமணி வயது 40 ஆகியோரை தவிர்த்து மகன் காந்தி மற்றும் மகள் மாராள் ஆகியோர் இறந்துவிட்டனர். ரங்கநாவிதனின் பெயரில் 2 ஏக்கர் பூமிதான நிலம் ஈச்சிப்பட்டியில் உள்ளது. இவர் இறந்த பின் மகன் காந்தி மற்றும் மகள் மாராளின் வாரிசுகள் லோகேஷ், தாமரை, அனுஷ்கா ஆகியோர் பூமிதான நிலத்தை அனுபவித்து வருகின்றனர். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த நிலத்தை திமுகவினர் சிலர் மிரட்டி பறித்து பட்டா வழங்க முயற்சித்து வருவதாக பழநாத்தாள் மற்றும் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். காலங்காலமாக நாங்கள் விவசாயம் இது விட்டுருந்தாங்க காடு. எங்களுக்கு அதை வச்சுட்டு விவசாயம் பண்ணுறோம். அந்த விவசாயத்தை பிடுங்கி மக்களுக்கெல்லாம் இப்போ பட்டா போட்டுருக்குறாங்க சார். எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை. அம்மா வயசானது, நாங்கள் இதையும் நம்பித்தான் பிழைக்கிறோம். கையெழுத்து ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாங்க சார். நாங்கள் படிப்பு வாசனை இல்லாததுக்கு ஏமாற்றி எங்களை கையெழுத்து மிரட்டி வெட்டி பேப்பரில் வாங்குறது. இப்போ அது ஃபுல்லப் பண்ணி இதாகவே பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் பட்டா கொடுத்துட்ருக்குறாங்க சார். அதை நம்பி தான் பொழைச்சிருக்கிறான். மணியார் வந்து இந்த மாதம் வந்த பண்ணி அதை கையெழுத்து வாங்கிட்டாருங்க. கையெழுத்து வாங்கிட்டு நீ விதைக்காது முடிக்காதுன்ட்டு ஒப்பங்காலத்தோடய போச்சு. நீ விதைக்காது, நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கணுங்க. கொள்ளும் சோளம் போட்டுட்டு இருந்தோம். வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க என்னங்கள்ட்டு நான் ரிப்போர்ட் எடுத்து நான் பேசி கொடுக்கலாமான்ட்டு ஐடியா பண்ணிக்கிட்டோங்க. அப்படி தான் முடிஞ்சால் உங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க. நான் இல்லைங்க, எங்களுக்கு கொடுத்தாக்கணுங்க, நாங்கள் எல்லா பழைய பொழைச்சிட்டுக்கிறேன், எங்களுக்கு மூணு பாசம் இல்லை, அதனால பொழைச்சிட்டுக்கணுங்க. கூலி வேலைக்கு சென்று வரும் இவர்கள் தந்தையின் பெயரில் உள்ள பூமிதான நிலத்தை மழை வரும் காலங்களில் பயிர் சாகுபடி செய்வதுடன் ஆடு மாடுகள் மேய்த்து பஞ்சம் பிழைத்து வருகின்றனர். கடந்த ஓராண்டிற்கு முன் வேஏஓ ஒருவர் எழுத படிக்க தெரியாத இவர்களை மிரட்டி வெற்று தாள்களில் கையெழுத்து பெற்றுக் கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பூமிதான நிலத்தை அரசுக்கு வழங்க ஆட்சேபனை இல்லை என அதில் எழுதப்பட்ட விவரம் 1 மாதத்திற்கு பின்னரே இவர்களுக்கு தெரிய வந்தது. இது தொடர்பாக பல்லடம் கோர்ட்டில் வழக்கு நடக்கிறது. வழக்கு விசாரணை நடந்து வரும் நிலையில் நிலத்தை பிரித்து பொதுமக்களுக்கு பட்டா வழங்க முயற்சி நடக்கிறது. ஆளும் கட்சியினரின் தூண்டுதலின் பேரில் நடந்து வரும் இந்த விதிமீறல் குறித்து ஆய்வு செய்து உரிமையை மீட்டுத்தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்.